Taste the Daily. சென்னையில் பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பிரபல ரோடி பாம் சரவணன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ரோடி பாம் சரவணனை பிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் காவல்துறையினர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக திணறி வந்தனர். இந்த நிலையில் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த பாம் சரவணன் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டார். சென்னை எம்கேபி நகர் அருகே திடீரென அவர் தப்பிக்க முயன்றதாகவும் அதனால் பாம் சரவணனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குற்றவாளிகளை முறையாக பிடித்து விசாரணை மேற்கொள்ளாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பாம் சரவணன் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சட்ட ரீதியான பதிலை அளிக்க வேண்டுமென பாம் சரவணனின் மனைவி வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸ்ல எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணல? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள செக்யூர் பண்ணீங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. எந்த வழக்குலயும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்துல சென்னை சுற்றுப்புறத்திலயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்ல. அது இல்லாம இத்தனை வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க புட்ட போட்டு வச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல நீங்க சுட்டிருக்கீங்க? அவங்களால ஓடுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. எங்க ஃபயர் பண்ணாங்க, எங்க இன்சிடென்ட் நடந்தாலும் இவர்தான் காரணம் ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? ஏன் எஃப்ஐஆர்ல தவறுதலா போடுறீங்க? ஃபேக் எஃப்ஐஆர் போடுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எவ்வளவு தவறு பண்றாங்க. ஃபேக் என்கவுண்டர்ஸ் கூட என்கிட்ட வீடியோ இருக்கு. நான் ரிலீஸ் பண்ண காவல்துறைக்கு தான் அது அசிங்கம். இப்ப இவங்களை எங்க இருந்து புடிச்சீங்க? எங்க ஓடினாங்க? நேத்து புடிச்சீங்க, எம்கேபி நகர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போனோம். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இங்க இல்ல, எங்களுக்கு டீடைல் தெரியலன்றாங்க. அப்ப ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல அவங்களுக்கு டீடைல் தெரியலன்னா அப்ப என்னங்க அர்த்தம்?